إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய மார்க்க வகுப்பிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்கின்ற தலைப்பில் நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அதிகமான ஹதீதுகளை பெற்றுத்தந்த நபித்தோழர்களில் ஒருவரான இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வாழ்க்கையை நாம் இப்பொழுது சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். இவரது வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் பேசி முடிக்கின்ற ஒரு வாழ்க்கை கிடையாது. அதற்கு காரணம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை என்று நாங்கள் எடுத்தால் 2 பகுதிகளாக பிரித்து கொள்ள வேண்டும். ஒன்று அவரது சொந்த வாழ்க்கை சம்பந்தமாக நாம் பேசுகின்ற விஷயம். இரண்டாவது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரைக்கும் தாபீன்களுடைய காலம் தொடக்கம் இன்றைய இந்த நூற்றாண்டு வரும் வரைக்கும் அவர் நிறைய ஹதீதுகளை அறிவிக்கிறார் அப்படி என்று சொல்லி விமர்சிக்கப்பட்ட ஒரு நபித்தோழர்களில் ஒருவர். இதனால் மேற்கத்திய உலகத்தவர்கள் குறிப்பாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்னென்ன கோணங்களெல்லாம் விமர்சிக்க முடியுமோ அத்தனை கோணங்களிலும் விமர்சிக்கிறார்கள். காரணம், அவரை விமர்சித்து விட்டால் ஒரு 5000 சொச்சம் அறிவிப்பாளர் வரிசைகளை என்ன செய்து விடலாம், அப்படியே முழுமையாக எடுத்து விடலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 5000 சொச்சம் ஹதீதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப 5000 சொச்சம் அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட என்ன 5000 சொச்சம் ஹதீதுகளாக அது இல்லாது விட்டாலும் அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. எனவே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விமர்சித்து அவருடைய நம்பகத்தன்மையில் கேள்விக்குறியை உண்டாக்கிவிட்டால் ஒரு 3000-4000 ஹதீதுகளை என்ன செய்து விடலாம், மார்க்கத்திலிருந்து அப்படியே அகற்றி விடலாம் என்பதற்காய் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்களை நிறைய பேர் விமர்சிப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக இஸ்லாமிய உலகத்திலிருந்தே ஒரு சிலர் என்ன செய்தார்கள், விமர்சித்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடியவர்களில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய செய்திகளை விமர்சித்தவர்களை நாங்கள் பார்க்கிறோம். துலுமாத்து அபி ரையா அப்படி என்று ஒரு அரபியில் ஒரு நூல் வந்தது. அபூ ரையா அவருடைய இருட்டுக்கள் அப்படி என்று சொல்லி ஒரு நூல் வந்தது. எல்லாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றிய அந்த விமர்சனத்துக்கான பதில்களாக இருந்தன. எனவே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரைக்கும் சுருக்கமாக பேசி முடிக்க முடிந்த ஒரு நபித்தோழர் கிடையாது. என்றாலும் அவரது வாழ்க்கையின் சில பகுதிகளை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்பதனால் ஓரளவாவது சுருக்கமாக அவரது வரலாற்றை நாம் இந்த இடத்தில் தெரிந்து கொள்ள முயலும். அன்புள்ள சகோதரர்களே, அபூ ஹுரைரா என்ற பெயரை பொறுத்தவரை அவருடைய பெயர் கிடையாது. அபூ ஹுரைரா என்பது புனை பெயர். ஹுரைராவின் தந்தை, பூனையின் தந்தை என்ற ஒரு புனை பெயர் தான் அது. அதாவது பிள்ளையாக இருந்து புனை பெயர் வைக்கின்ற வளமே அரபு உலகத்தில் இருந்தது. ஏதோடு ஒருவர் கூடுதலாக தொடர்பாக இருக்கிறாரோ அதை வைத்தும் புனை பெயர் வைக்கின்ற ஒரு வளமை இருந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அபா துராப், மண்ணின் தந்தையே என்ன செய்தார்கள், அழைத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்படி பலர் பல பெயர்களில் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஒன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பூனையின் தந்தை என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த பெயர் ஏன் வந்தது என்று அப்துல்லாஹ் இப்னு ராஃபி அவர்கள் அவரிடத்திலே கேட்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கேட்கிறார்கள். குல்து லி அபீ ஹுரைரா, அபூ ஹுரைரா இடத்திலே நான் கேட்டேன், உங்களுக்கு ஏன் அபூ ஹுரைரா என்று சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா என்று சொல்கிறார்கள் என்று நான் கேட்டேன். அப்ப கேட்ட பின்னால் அவர் சொல்லுகிறார் பதிலாக, குன்து அர்ஆ கனமன் லி அஹ்லி, என்ற அதாவது குடும்பத்தாருடைய ஆடுகளை நான் மேய்ப்பவனாக இருந்தேன். ஃபகானத் லி ஹுரைரா அல்அபு பிஹா ஃபகன்னூனி பிஹா, என்னிடத்தில் என்னது, அதாவது ஒரு பூனைக்குட்டி இருந்தது, நான் அதோட விளையாடி கண்டிப்பேன் கூடுதலா. அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள், என்னை அபூ ஹுரைரா என்று சொல்லி அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி என்று சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பூனை சம்பந்தமாகவே 2 செய்தி அறிவித்தார்கள், 2 ஹதீதிலே அறிவித்தார்கள். ஒரு மனிதன் என்ன செய்தார், பூனையை கட்டி போட்டதன் காரணமாக நரகத்தில் நுழைந்தார் என்ற செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு பெண்மணி, அதே போன்று மோசமான விபச்சாரம் செய்து கொண்ட ஒரு பெண்மணி பூனைக்கு இரக்கம் காட்டியதன் காரணமாக அந்த உயிரினத்தின் மீது கருணை வைத்ததன் காரணமாக சொர்க்கம் நுழைந்தார் என்ற செய்தியை யார் அறிவித்தார்?
இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் என்ற ஒரு குறிப்பை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இவரது பெயர் என்ன என்று தீர்மானிப்பதில் 30 சொச்சம் பெயர்கள் அவருக்கு சொல்லப்படுகின்றன. எது பெயர் என்று அந்த கருத்து முரண்பாடு வளர்கின்ற அளவுக்கு அபூ ஹுரைரா என்ற அந்த புனை பெயர் என்ன செய்கிறது, மேலோங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்துர் ரஹ்மான் இப்னு சஹர் என்பதுதான் அவரது பெயர் என அதிகமான அறிஞர்கள் அதாவது சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அப்துர் ரஹ்மான் என்பது அவரது பெயர், சஹர் என்பது அவரது தந்தையுடைய பெயர். அப்ப அபூ ஹுரைராவுடைய பெயராக நாங்கள் அப்துர் ரஹ்மான் என்ற பெயரை கருதலாம். இந்த இடத்துல நாங்கள் என்னது, இஸ்லாமிய அறிஞர்கள் நிறைய பேர் அப்துர் ரஹ்மான் என்று அவருக்கு சொல்வதை நாங்கள் பார்ப்போம். அன்புள்ள சகோதரர்களே, இமாம் புகாரி அவர்கள் சொல்கிறார்கள், இவருக்கு அதாவது கிட்டத்தட்ட 800 மாணவர்கள் இருந்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக ஹதீஸ்களை கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்டவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். 800 மாணவர்கள் இருக்கிறார்கள் நினைச்சு பாருங்க பாப்போம். 800 மாணவர்கள் என்பது சர்வசாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு நபித்தோழருக்கு 800 மாணவர்கள் இருந்தது என்று சொல்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். அந்த அளவுக்கு என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நிறைய செய்திகளை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்ட காலத்தில் ஹைபர்ல தான் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் என்ன செய்தார்கள், ஒரு 4-5 வருடங்களுக்குள் அவ்வளவு செய்திகளை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்ற இதை பார்க்கிறோம். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இஸ்லாம் பற்றிய ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியில் 2531வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லம்மா கதிம்து அலன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்து ஃபி தரீக், நான் நபி அவர்களை நோக்கி யமனில் இருந்து வந்தேன். இவர் அஸ்து ஷனுஆ கோத்திரத்தை சேர்ந்தவர். அங்க இருந்து என்ன செஞ்சேன், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்தேன். அப்ப இரவு பகலாக நடந்து என்ன செய்யறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார். வருகிற நேரத்தில் ஒரு கவிதை படித்துக் கொண்டு வருகிறார். யா லைலத்தம் மின் தூலிஹா வ அனாஇஹா அலா அன்னஹா மின் தாரத்தில் குஃப்ரி நஜ்ஜதி அப்படின்ற ஒரு கவிதை படித்துக் கொண்டு வருகிறார். என்ன ஒரு நீளமான ஒரு இரவு, என்ன ஒரு டயர்டான இரவு, ஆனால் அப்படி இருந்தாலும் கூட என்னை குஃபருடைய இடத்திலிருந்து இந்த இரவு காப்பாற்றி விட்டது அப்படி என்று சொல்லிக்கொண்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அப்படி வருகிற நேரத்தில் அவர் என்ன செய்யறாரு, அதாவது அவரது வேலைக்காரராக ஒரு இளைஞனை அழைத்து வந்திருந்தார். அவன் என்ன செய்யறான் சொன்னால், ஒரு இடத்துல அவர் தப்பி ஓடிவிட்டார். இவரை விட்டு என்னது தப்பி ஓடிட்டார்னு செய்தி வருகிறது. இவரை விட்டு அவர் போய்விட்டார், வழி தவறி விட்டார் என்ற செய்தி வருது. வழியில வேலைக்காரரை அழைத்துக் கொண்டு இஸ்லாத்தில் இணைவதற்காக வருகிறார். இடையில வேலைக்காரர் என்ன செஞ்சிட்டாரு, இவரை விட்டு ஓடி போயிட்டார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் களைப்போடு களைப்பாக மதீனா வந்து சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவருக்கு முதலாவது அதாவது கிடைத்த தொழுகை சுபஹ் தொழுகை. இஸ்லாத்தை ஏற்றவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இணைகிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அவர்கிட்ட கேட்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில், நீங்கள் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அப்படி என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்கிற நேரத்தில் நான் தௌஸ் கோத்திரத்தை எனது சேர்ந்தவர் அப்படி என்று சொல்கிறார்கள். அப்படியா, நான் கண்டதளவில் தௌஸ் கோத்திரத்தில் எந்த விதமான கைரும் கிடையாது, இவரிடத்திலும் நான் நலவை கண்டது கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அவர் சுபஹ் தொழுகை தொழுகிறார். சுபஹ் தொழுகையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக சூரத்து மரியமை ஓதுகிறார்கள். இரண்டாவது ரக்காத்தில் வைலுல் முத்தஃபிஃபீன் என்ற சூராவை ஓதுகிறார்கள். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தனக்குள்ள சொல்லிக் கொள்றார், வைலுல் லி அபி, என்ற வாப்பாக்கும் அப்ப கேடு உண்டாகிவிடும். வைலுல் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையில் மோசடி செய்கின்றவர்களுக்கு கேடு உண்டாவதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னா என் தந்தைக்கும் கேடுதான், என் தந்தைக்கும் கேடுதான் என்று நான் சொல்லிக் கொண்டேன். காரணம், எல்லாருமே அஸ்தி என்ற அந்த கோத்திரத்தில் உள்ள எல்லா மக்களுமே என்ன செய்வார்கள் என்று சொன்னால், 2 தராசு வச்சிருப்பாங்க. ஒன்று அவருக்கு வாங்கக்குள்ள அளக்கிற தராசு, மற்றவங்களுக்கு விற்கக்குள்ள அளக்கிற ஒரு தராசு. இப்படி என்ன செய்வார்கள், 2 தராசு வைத்திருப்பார்கள். இப்படி 2 தராசு முறை இருக்கிறதுனால வாங்கக்குள்ள ஒரு அளவு, திருப்பி கொடுக்கக்குள்ள என்ன அது ஒரு அளவு. அப்ப கொடுக்கக்குள்ள என்ன செய்யலாம், குறைச்சு கொடுக்கலாம், வாங்கக்குள்ள கூட்டி வாங்கலாம் என்பதற்காக 2 தராசு வைத்திருந்தார்கள். அப்படின்னா என் தந்தைக்கும் கேடுதான் அப்படி என்று சொல்லி அவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனதால் சொல்லிக் கொண்டார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு அவர் இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த தப்பி போன அந்த வேலைக்காரர் மதீனாவை நோக்கி வருகிறார். மதீனாவை நோக்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற நோக்கத்தோடு வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வருவதை கண்டவுடனே சொன்னார்கள், இதோ உங்களது வேலைக்காரர் என்ன செய்றாரு, வந்து கொண்டிருக்கிறார் அபூ ஹுரைராவே அப்படி என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரம் மிக வறுமையில் இருக்கிற நேரம், கஷ்டத்திலே இருக்கிற நேரம். அவருக்கு எனது சொந்த பந்தங்கள் யாரும் கிடையாது, தனது தாயை தவிர.
உழைப்பு என்று எதுவுமே கிடையாது. பள்ளிவாசல்ல தங்கியிருந்த ஒரு சுஃபாவாசிகள் ஒருவராகத்தான் அபூ ஹுரைரா, விராந்தையில் இருந்த ஒரு தோழர்களில் ஒருவராகத்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அப்ப அந்த மாதிரி ஒரு வேலைக்காரர், தப்பி போன ஒரு வேலைக்காரர் கிடைக்கிறது என்பது இருக்கிறது, அது பெரிய சொத்துக்களிலே உண்டு. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற நோக்கத்தில் தான் வாரார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டி சொன்னவுடன் யா அபூ ஹுரைரா ஹாதா குலாமுக், இதான் உங்களோட வேலைக்காரர் வாரார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்ன உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஃபகுல்து ஹுவ ஹுர்ருன் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய முகத்திற்காக நான் அவரை விடுதலை செய்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய முகத்திற்காக நான் அவரை விடுதலை செய்து விடுகிறேன் என்று சொல்லி, யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேவை இருந்தும் கூட, பொருளாதாரத்துடைய அவசியம் அந்த பக்கத்தில் இருந்தும் கூட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடுதலை செய்தார்கள் என்ற செய்தியை அவரது இஸ்லாம் பற்றிய செய்தியில் எங்களால் பார்க்க முடிகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இவர் பள்ளியில வந்த காலத்துல இருந்து பள்ளியில தான் தங்குவார். அவருக்கு தங்குறதுக்கு ஆரம்பமாக என்ன செய்யல, பிற்காலத்துல வீடு ஒன்று கிடைச்சிட்டு, ஆனா ஆரம்பமாக அவருக்கு என்ன செய்யல, வீடு என்று எதுவுமே இருக்கவில்லை. அதனால பள்ளியில தான் தங்கினார். கிட்டத்தட்ட சுஃபாவாசிகள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்குற நேரத்தில் 70 பேரா இருந்தாங்க. எப்பயுமே 70 பேரா இருக்கல, சிலர் குறைவாக சிலர் கூடுவாக அப்படி இருந்தாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா பள்ளியில் இருக்கிற அந்த காலம் விராந்தையில் அப்படி தங்கி கொண்டிருந்தவர்கள் கிட்டத்தட்ட 70 பேர்களாக இருந்தார்கள். அதுல ஒருவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் செய்திகளை கேட்பதில் கடுமையான ஆர்வமாக இருந்தார். அவருக்கு தொழில் போக வேண்டிய ஒரு நிர்பந்த சூழல் இருக்கல, தொழில் ஒன்று இருக்கல, தேவைகள் குறைவாக இருந்தது. அதே நேரத்தில் வறுமையில இருந்தாரு, கஷ்டத்தோட வாழ்ந்தாரு. நபி அவர்களிடத்தில் செய்திகளை நிறைய கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருந்தார். இவர் என்ன செய்வார், எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தான் என்ன செய்வாரு, போவாரு வருவார், அப்படியே இருப்பார். ஒரு முறை எப்படி நடக்குதுன்னு சொன்னால், ஒரு பகல் பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்கால போறார். இது புகாரில வரக்கூடிய செய்தி. திடீர்னு ரசூலுல்லாஹ் திருப்பாங்கறான், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இல்ல. பேசிக்கிட்டு வந்தா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இல்ல. ரசூல் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அப்படியே போறாங்க. மறுபடியும் இன்னொரு ரோட்ல வந்து என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இணைஞ்சிக்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஐன குன்த அபூ ஹுரைரா, எங்க போனீங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இல்ல நான் ஜுனுபாலியா இருந்தேன், எனக்கு உங்களோட பேசிட்டு போற நேரத்துல என்ன செஞ்சது, அது ஞாபகம் வந்தது, அதனால சுத்தம் இல்லாத நிலையில நான் உங்களோடு வருவதை நான் வெறுத்தேன், போய் சுத்தமாகி கொண்டு வந்தேன் என்று சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், இன்னல் முஃமின லா யன்ஜுஸ், அல்லாஹ் தூய்மையான, முஃமின் எப்பொழுதுமே நஜீஸாக மாட்டான். முஃமின் எப்பொழுதுமே நஜீஸாக மாட்டான். பேசுறதுக்கு பழகுறதுக்கெல்லாம் அது ஒரு ப்ராப்ளம் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு நபி அவர்களோடு தொடர்பிலே கூடுதலாக இருந்த ஒரு நபி தோழர். இத தொடர்புடைய உச்சகட்டத்தை பாருங்க. புகாரியில் 99வது இலக்கம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நான் கேட்டேன், மன் அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅத்திக யௌமல் கியாமா, மறுமை நாளில் உங்களோட பரிந்துரை கிடைப்பதற்கு மிகவும் அருகதையானவர் யார்? மறுமை நாளில் உங்களது பரிந்துரை கிடைப்பதற்கு மிகவும் அருகதையான மனிதர் யார்? நீங்க அவருக்காக வேண்டி பரிந்துரை இறைவனிடத்தில் செய்யறதுக்கு அருகதையானவர் யார்? ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும், பதிலத்தான சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கத் தனன்து யா அபா ஹுரைரா அல்லா யஸ்அலுனி அன் ஹாதல் ஹதீதி அஹதுன் அவ்வலு மின்க, எனக்கு தெரியும் அபூ ஹுரைராவே, இந்த செய்தியை, ஷஃபாஅத் பற்றிய பரிந்துரை பற்றிய செய்தியை என்கிட்ட முதலாவது நீங்க தான் கேட்பீங்கன்னு தெரியும். முதலாவதாக நீங்க தான் இந்த செய்தியை கேட்பீங்க என்பதை நான் நினைத்துக் கொண்டிருந்தேன், சரியா கேட்டீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப எவ்வளவு ஒரு ரசூலுல்லாஹ் எதிர்பார்க்கிறாங்க, இந்த ஒரு கேள்வி வரலையே, இந்த கேள்வியை கேட்டா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கேட்பார்கள் அப்படி என்று நினைக்கின்ற அளவில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியோடு நெருக்கமாக இருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கேட்ட உடனே நபி அவர்கள் என்ன பதில் சொன்னாங்கன்னு பாருங்க. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஹாலிஸம் மின் கல்பிஹி, யாரு தன் உள்ளத்திலிருந்து தூய்மையான நிலையில், எந்த விதமான கலப்பற்ற நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை என்று சொல்லுகிறாரோ அவர்தான் என் ஷஃபாஅத்துக்கு மிகவும் அருகதையானவர் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாங்க எங்களுக்கு அந்த பழக்கத்துல என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம், வேற பெருசா என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு 4 அமல்களை சொல்வார்கள் நினைப்போம். ஆனா அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய அமல் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இணை வைக்காமல் மௌத்து வரைக்கும் இருப்பது. இணை வைக்காமல் மௌத்து வரைக்கும் இருப்பவருக்கு தான் நான் ஷஃபாஅத் செய்வேன், அவர் தான் எனக்கு மிகவும் என்ன செய்வாரு, அருகதையானவராக இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹ் இருக்கிற டைம்ல மட்டுமல்ல,
இல்லாத நேரத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஞாபகம் அவரை நிறைய சுத்திக்கொண்டே இருந்தது. ஒருமுறை வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு அதாவது ஆடு பொரிச்சு வச்சு ஒரு சாப்பாட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஒரு நல்ல ஒரு ஆடு பொறுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, பொறுத்து வைக்கப்பட்டிருக்கு, வாங்க சாப்பாட்டுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போக மறுத்தார்கள். நான் உண்ண மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொட்டியில் கூட வயிறார தின்னாமல் சாப்பிடாமல் முழுமையான ஒரு நிலையை அடையாமல் நபியவர்கள் மரணித்தார்கள். அப்படி இருக்கிற டைம்ல நான் இந்த சாப்பாடெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி நபி அவர்களுடைய உணவு நிலையை கூட மனதிலே பிற்காலத்தில் கவர்னராகிய பின்னாலும் கூட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஞாபகத்திலே வைத்திருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இவர் சுஃபாவாசிகளோடு இருக்கிற நேரத்தில் நடந்த ஒரு சில செய்திகளை சொல்கிறார். ஆரம்ப நிலை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சுஃபாவாசிகள்ல இருந்தார். இவர் வந்து அதாவது பெரிய நிலைமை அடைஞ்சார் பிற்காலத்தில். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து சுஃபாவாசிகளோடு விராந்தையில் இருந்துட்டு இருந்தாரு. அந்த நிலைமையில் இருந்த செய்திகளை அவர் சொல்லுகிறார். எங்கள்ல சுஃபாவாசிகளாக இருந்தார்களே அவர்களுக்கு 2 ட்ரெஸ் எப்பயும் இருக்காது. ஒன்றில் மேலாடை இருக்கும் அல்லது கீழாடை இருக்கும். கீழாடை இருந்தா என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த கீழாடையே இழுத்து மேலாடையாகவும் கீழாடையாகவும் களத்தில் கட்டிக்கொள்வார்கள். அப்படி இருக்கும். ஒன்று முழுமையாக கட்டுறதாக இருந்தா கீழாடையா கட்டணும். அப்படி இல்லாம நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம சாரம் கொடுக்கிறோம், இதையே மேலாடையும் கீழாடையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்துறேன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பயன்படுத்துகிற நிலையில் தான் சுஃபாவாசிகளில் நானும் என்ன செய்தேன் இருந்தேன் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சுஃபாவாசிகள் ஒவ்வொருவராக மயக்கத்தில் வலது இடதா சாஞ்சி உழுவுறான், பசியின் அகோரம் காரணமாக. இது அறிவிக்கிறார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்த உடனேயே ஒரு சுஃபாவாசியர் ஒரு எழும்பி அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் சாப்பிடுகின்ற ஈத்தம்பழங்கள், காய்ந்த ஈத்தம்பழங்கள் எமது வயிறை குறித்து விட்டன. நாம் போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் உடம்புக்கு என்ன செய்து பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஏதாவது வயிறார சாப்பிடுவதற்கு இறைச்சி போன்ற சாப்பாடுகள் கிடைக்குமா என்று கேட்டார்கள். நாங்கள்லாம் இருக்கிறோம் அதில் என்றார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. கிடைக்குமான்னு நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறினார்கள். மிம்பரில் ஏறி தனது ஆரம்ப கால கஷ்டங்களை ரசூலாங்க வழங்கப்படுத்தினாங்க. எப்படி பசியில இருந்தோம், எப்படி கஷ்டப்பட்டோம், மதீனாவுக்கு வந்தோம், அன்சாரிகள் எங்களுக்கு உதவி செய்தார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக வல்லாஹி லவ் அஜிதலகுமுல் ஹுப்ஸ வல் லஹ்ம லஅஷ்பஅதுகும் மின்ஹு, எனக்கு இந்த ரொட்டிகளும் இந்த இறைச்சிகளும் கிடைத்திருந்தால் முதலாவது உங்களுக்கு தான் நான் உணவாக தந்திருப்பேன். நான் சாப்பிட்டிக்க மாட்டேன், முதலாவது உங்களுக்கு தான் என்ன செய்வேன், நான் உணவாக தந்திருப்பேன். வலாக்கின் அஸா அன் துத்ரிகு ஸமானன், ஆனாலும் ஒரு காலம் உங்களுக்கு வரும், ஹத்தா யுஹ்தா அலா அஹதிக்கும் பிஜஃப்னா வ யுராஹு அலைஹி பி உக்ரா, பெரும் பெரும் பாத்திரங்களில் உணவுகள் கொண்டு வரப்படும். ஒன்று போகும் ஒன்று என்ன செய்யும், வருகின்ற அளவுக்கு வசதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வரும். உடனே அந்த சுஃபாவாசிகள் என்ன கேட்டாங்க தெரியுமா, அவ்வளவு வறுமையான நேரே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நிலையொன்றை முன்னறிவிப்பு செய்கிறார்கள். சுஃபாவாசிகள் கேட்டார்கள், அனஹ்னுல் யௌம கைர் அம் தாலிகல் யௌம், அல்லாஹ்வின் தூதரே, இன்றைய தினம் நல்ல மக்களாக இருக்கிறோமா, அன்றைய தினம் நல்ல மக்களாக இருப்போமா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பொருளாதாரத்துடைய இயல்பை நபியர்கள் சொன்னார்கள், பல் அன்துமுல் யௌம கைர், நீங்கள் இன்றைய தினம் சிறந்த மக்களாக இருக்கிறீர்கள், நல்ல நிலையில் இருக்கிறீர்கள். அன்துமுல் யௌம முத்தஹாபுன், உங்களுக்கு இடையில் பகைமை கிடையாது, இன்றைக்கு நட்போடு இருக்கிறீர்கள், அன்போடு இருக்கிறீர்கள். அன்தும் யௌம இதின் யத்ரிபு பஅதுக்கும் ரிகாப பஅதின், அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்றைய தினம் உங்கள் ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டு சண்டை பிடித்துக் கொண்டிருப்பீர்கள், அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப அர்த்தம் என்ன, பொருளாதாரம் என்பது வருகிற நேரத்தில், பொருளாதாரம் இல்லாத நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொருளாதாரம் எடுத்து விடும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஃபாவாசிகளான எங்களுக்கு முன்னறிவிப்பு செய்தார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது அவர் சுஃபாவாசிகளோடு இருந்த நடத்திலே நடந்த ஒரு சம்பவம். இது மாத்திரமல்ல, சுஃபாவாசிகளோடு இருக்கிற நேரத்தில் அவருக்கு நடந்த சம்பவங்களில் ஒன்று ஒரு கவலையான வேதனையான ஒரு சம்பவம். அவருக்கும் அவர் தாய்க்கும் உள்ள தொடர்பு என்ற செய்தியில் நான் இன்ஷா அல்லாஹ் அந்த செய்தியை சொல்கிறேன். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, அறிவை தேடுவதில் அவர் காட்டிய ஆர்வம், படிப்பை தேடுவதில், மார்க்க அறிவை தேடுவதில் அவர் காட்டிய ஆர்வத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த வறுமையில், அந்த கஷ்டத்தில் அவர் காட்டிய ஆர்வம் உண்மையிலே மெச்சத்தக்கது, ஆச்சரியமானது.
அதாவது அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற முந்திய நபித்தோழர்கள் இருந்தும் கூட அவர்கள் எல்லோரும் காட்டாத ஆர்வத்தை இவர் காட்டினார். அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தை காட்டினார் படிக்க வேண்டும் என்பது. இன்றைக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எங்கட மக்கள் முன்னுதாரணமாக எடுக்கணும். வாசிப்பு கிடையாது, படிப்பு கிடையாது, ஏதாவது போற போக்குல 2 விஷயம் கிடைச்சா அதை வச்சா என்ன செய்யறது, ஒரு கொஞ்சம் காலத்தை அதை வைத்தே கொண்டு போய் கொண்டிருப்பது, ஒரு விஷயத்தை பேசினால் மேலோட்டமான அறிவு மாத்திரம் தான் இருக்கிறது என்கின்ற அளவில் மக்கள் இருக்கிறார்கள். பயான் கேட்கின்ற ஒரு நிகழ்வை தவிர வேற எதையும் அதிகமாக நீங்கள் காண முடியாது. அந்த பயானை கூட ஒரு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருந்தால் சீடியாக எடுத்தாவது நோட் எடுத்து அதை கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய நிலைமை எல்லாம் கிடையாது. பார்த்தேன் ஞாபகம் இல்லைன்னு சிம்பிளா சொல்லி முடித்து விடுறார்கள். பார்த்தேன்னா ஞாபகம் இல்லை, தலைப்பு ஞாபகம் இருக்கும், ஆள் ஞாபகம் இருக்கும், தலைப்பும் ஆளு ஞாபகம் இருக்கும், விஷயம் என்ன செய்யாது, ஞாபகம் வராது என்கின்ற அளவில் இருக்கிறார்கள். ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், புகாரிலே வருகின்ற செய்தி, முஸ்லிமிலே வருகின்ற செய்தி எப்படி என்று சொன்னால், ஹஃபில்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஆஇன், நபியோட இருந்து நான் இந்த 2 பெரிய பைகள் அளவுக்கு நான் மனனமிட்டிருக்கிறேன். அவ்வளவுக்கு செய்திகள் எழுதி போட்டா நிரம்புற அளவுக்கு நான் மனனமிட்டிருக்கிறேன். செய்திகள் எழுதி போட்டாங்கன்னா 2 பெரிய அதாவது பாக்ஸ்வார் அளவுக்கு நான் பாடமிட்டு இருக்கிறேன். ஃபஅம்மா அஹதுஹுமா, அதுல ஒரு பேக் இருக்குதுன்னு வைங்க, ஃபபஸத்துஹு ஃபின்னாஸ், மக்கள்கிட்ட நான் சொல்லி முடிச்சிட்டேன். எல்லா செய்தியும் என்ன செஞ்சுட்டு மக்கள்கிட்ட விடாமல் நான் சொல்லி முடித்து விட்டேன். வஅம்மல் ஆஹர், இன்னொரு பேக் இருக்குது, அந்த அளவுக்கு செய்திகள் இருக்கின்றன. ஃபலவ் பஸத்துஹு லகுதிஅ ஹாதல் பல்ஊம், நான் அதை மக்களுக்கு மத்தியில் பரத்தினால் எனது களத்தை வெட்டியிருப்பாங்க. அது 2வது நான் வந்து பரத்தினேன் என்று சொன்னால் என் களத்தை வெட்டி இருப்பார்கள் அப்படி என்று சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். இப்ப நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரல, அப்படின்னா வகையில் ஒரு பகுதி வரலையாண்டு, அப்படி அல்ல, மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லி முடித்து விட்டார்கள். முன்னறிவிப்புகள், இன்ன நபர் காபீர், இவர் நரகம் போவாரு, இவருக்குள்ள ஃபித்னா வரும், இவர் நல்லவர் அல்ல, இவர் முனாஃபிக், ரசூலுல்லாஹ் என்ன செய்திருக்கிறார்கள், அவ்வளவு செய்திகளை இவர் எடுத்திருக்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜமல்ல கலந்து கொள்ளல, யுத்தத்துல சிஃபின் யுத்தத்துல கலந்து கொள்ளல, எந்த ஃபித்னாவுக்குரிய யுத்தத்திலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இருக்க மாட்டார். அவர் எந்த விதமான நபித்தோழர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட குழப்பங்களிலும் கலந்து கொள்ளாத நிறைய நபித்தோழர்களில் அவரும் ஒருவராக இருந்தார். அவர் போய் சேர மாட்டார்கள். எப்படி அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இம்ரான் இப்னுல் ஹுசைன், இன்னமுள்ள அபூ பக்ரா, அபூ பர்ஸா போன்ற நபித்தோழர்கள் கலந்து கொள்ளவில்லையோ அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதில் கலந்து கொள்ளவில்லை. நிறைய அறிவோடு இருந்தார். இது சம்பந்தமான நிறைய அறிவோடு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது சொல்லுகிறார்கள், முஹாஜிர் அன்சார்களை பார்த்து நபியுடைய மரணத்துக்கு பின்னால் சொல்லுகிறார்கள், நீங்கள் எல்லாம் கேட்கிறீங்க அக்தர் அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா நிறைய செய்தி சொல்றாரு, நிறைய செய்தி சொல்றாரு, நிறைய செய்தி சொல்றாருன்னு சொல்றீங்க, முஹாஜிர்கள் ஏன் சொல்றாங்க இல்ல, அன்சார்கள் ஏன் சொல்றாங்க இல்ல, இவர் மட்டுமே இவ்வளவு நிறைய செய்தி சொல்றாருன்னு நீங்கள் கேட்கிறீர்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நான் நபி அவர்களோடு ஒரு நாளை ஒரு கைப்பிடியில் போதுமாக்கிக் கொள்வேன். ஒரு நாளை கொஞ்சம் சோறு கொஞ்சம் உணவோடு என்ன செய்வேன், நான் போதுமாக்கிக் கொள்வேன். ஒரு நாளை எனக்கு கடுமையான பசி வந்தால் நான் என்ன செய்வேன், முகத்தாக்க படுத்து என் ஈரலை என்ன செய்வேன், அழுத்திக் கொள்வேன். அந்த அளவுக்கு நான் பசியால் வறுமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் முஹாஜிர்கள் அன்சார்கள் எனது தோழர்கள் அவர்கள் மார்க்கெட்டில் நிறைய பிஸியாக இருந்தார்கள், அவர்கள் மார்க்கெட்டிலே பிஸியாக இருந்தார்கள். ஆனால் நான் ஹதீதுகளை தேடுவதில் என்ன செய்தேன், கவனமாக இருந்தேன். வகுந்திம்ரஅம் மிஸ்கீனம் மின் மசாகீனி சுஃபா, நான் சுப்பாவாசிகளில் ஏழைகளில் ஒரு ஏழையாக நான் இருந்தேன். அவர்கள் கிடைக்காத இடங்கள் எல்லாம், அவர்கள் இல்லாத இடங்கள்லாம் நான் இருப்பேன். அவர்கள் மனநமிடாதவைகள்லாம் நான் மனநமிட்டேன். அதான் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், நிறைய சொல்கிறேன். உண்மையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் பள்ளியில இருக்கின்ற பொழுது வேறு யாரும் அந்த இடத்துல இருக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு லை, அதாவது உங்களில் எவரும் லை யபசுத அஹதுன் ஸௌபஹு ஹத்தா அக்லிய மகாலதி ஹாதிஹி ثم يجمع இலைஹி ஸௌபஹு இல்லா வஆமா அகூல். நான் பள்ளியில இருக்கிற நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த நேரத்தில் யாராவது தன்னை புடவையை விரித்து ஒரு புடவையை விரித்து நான் சொல்லுகின்றதையெல்லாம் கேட்டு அந்த புடவையை சுருட்டி தன் பக்கம் அணைத்துக் கொண்டால் நான் சொன்ன எல்லாவற்றையும் அவர் மனநமிடுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் மட்டும்தான் அந்த பள்ளியில இருந்தேன். நான் சொல்ற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அபூ ஹுரைரா சொல்றாங்க, நான் மட்டும்தான் இருந்தேன். ரசூலுல்லாஹ் அதை சொன்ன புடவையை விரித்தேன்.
அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்லி முடிக்க நான் அப்படின்னு செஞ்சேன், சுருட்டி எடுத்து என் நெஞ்சின் பக்கம் சேர்த்து கொண்டேன். அன்றைக்கு நான் மனநமிட்ட எதனையும் என் வாழ்க்கையில் அதுக்கு பின்னால் என்ன செய்ததில்லை, நான் மறந்தது கிடையாது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு சொன்ன முறைப்பாடா சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வுடைய இந்த வேத குர்ஆனிலே உள்ள இந்த 2 வசனங்கள் இல்லை என்று சொன்னால் ஒரு ஹதீதை கூட நான் மக்களுக்கு சொல்லி இருக்க மாட்டேன். குர்ஆனில் 2 வசனங்கள் இல்லை என்றால் ஒரு ஹதீதை கூட நான் சொல்லி இருக்க மாட்டேன். என்ன வசனம் அது? இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா. நாம் இறக்கிய தெளிவான விஷயங்கள், தெளிவான வார்த்தைகள், நேர்வழியை மக்களுக்கு யார் மறைக்கின்றார்களோ, மிம்ம அதிமா பையன்னாஹு ஃபில் கிதாப் லின்னாஸி ஃபில் கிதாப், புத்தகத்திலே இந்த வேதத்திலே மக்களுக்கு நாம் அவைகளை விளங்கப்படுத்திய பின்னால் மக்களுக்கு சொல்லாமல் யாரெல்லாம் மறைக்கிறார்களோ, அல்லாஹ் சொல்லி காட்டுறார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுக்கு உலாயிக யல்அனுஹுமுல்லாஹு வ யல்அனுஹுமுல் லாயினூன், அவர்களை சபிக்க கூடியவர்களும் சபிக்கிறார்கள், அல்லாஹ்வும் சபிப்பான். அப்படி என்ற வேத வசனம் இருக்கிறது. இல்லல்லதீன தாபு வ அஸ்லஹு வ பய்யனு ஃபஉலாயிக அதூபு அலைஹிம் வ அன தவ்வாபுர் ரஹீம். யாரெல்லாம் தௌபா செய்து சீர்திருத்தி தாங்கள் மறைத்ததை மக்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்களோ அவர்களை நான் மன்னிப்பேன், கருணையுள்ளவனாக இருக்கிறேன் என்ற இந்த வசனம் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் நான் ஒரு ஹதீத மக்களுக்கு சொல்லி இருக்க மாட்டேன். மறைத்தால் பாவம், அல்லாஹ்வுடைய சாபம் எனக்கு கிடைக்கும் என்பதனால் தான் இந்த செய்திகளை சொல்லுகிறேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஹதீதுகளை எவ்வளவு மனனம் பெற்றிருக்கிறார் என்பதற்கு இந்த செய்தி மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகிறார்கள். மக்கள் எல்லாம் என்ன குற்றச்சாட்டை வச்சாங்களோ அதையே ஆயிஷா ரலியல்லாஹு வைக்கிறாங்க. அக்ஸர் தயாபா ஹுரைரா அப்படின்னா ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அபூ ஹுரைராவை நீங்க கூட ஹதீஸ்கள் அறிவிக்கிறீங்க அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. நீங்க கூட செய்திகள் என்ன செய்கிறீர்கள், சொல்லுகிறீர்கள். ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நிறைய கால ரசூலுல்லாஹ்வோட இருந்திருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெண்கள்ல கூட அறிவிச்சவ, ஆண்கள்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கூட அறிவிச்சவ. ஆனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்ச காலம் தான் இருந்தாரு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை விட கூட என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. அக்ஸர் தயாபா ஹுரைரா, கூட நீங்க செய்தி சொல்றீங்க அப்படி என்று சொன்னவுடன், ஈ வல்லாஹி யா உம்மா, தாயே அப்படித்தான், உண்மைதான், அப்படி நிறைய சொல்றேன். மா கானத் துஷ்கிலுனி அன்ஹுல் மர்அ வலல் முக்ஹுலா வலத்துஹும், எண்ணெய் பூசுவதோ சுருமா பூசுவதோ மனைவி என்ற ஒரு பெண்ணோ என்னை பராக்காக்கின்ற நிலையில் நபிகளாருடைய காலத்தில் நான் இருந்தது இல்லை. எனக்கு மனைவி இருக்கல, சுருமா பூசுற நிலைமையில நான் இருக்கல, என்ன பூசுற நிலைமையில நான் என்ன செய்யல இருக்கல, எனக்கு படிப்பு மட்டும்தான் சிந்தனையில இருந்தது, அதான் நான் கூடத்தான் சொல்லுவேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் யாரு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுக்கு இப்படி ஒரு செய்தி வந்தது. புகாரியில் 1223வது இலக்கம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அக்ஸர் அபூ ஹுரைரா யகூலு நாஸ் அக்ஸர் அபூ ஹுரைரா, மக்கள் எல்லாம் சொல்றாங்க அபூ ஹுரைரா கூடுதலாக அறிவிக்கிறார், கூடுதலாக அறிவிக்கிறார் என்று. அபூ ஹுரைரா விளங்கப்படுத்துறாரு, நான் நபியுடைய காலத்தில் லகீத்து ரஜுலன், ஒருத்தரை சந்திச்சு போற வல்ல இப்படி ஒரு சந்திச்சேன். ஃபகுல்து பிமா கரஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரிஹத ஃபில் அத்தமா, நேற்றிரவு இஷா தொழுகையில ரசூலுல்லாஹ் என்ன ஓதினாங்கன்னு அவர்கிட்ட கேட்டேன். நேற்றிரவு இஷா தொழுகையில் என்ன ஓதினாருன்னு நான் அவரிடத்தில் என்ன செய்தேன், கேட்டேன். ஃபகால லா அத்ரி, தெரியாண்டார் அவர் பின்னால தொழுதாரு, தெரியாண்டார். ஃபகுல்து லம் தஷ்ஹத்ஹா, நீங்க இஷா தொழுகையில இருக்கலையா அப்படின்னு நான் அவரிடத்துல கேட்டேன். காலபலா இருந்தேன், இஷா தொழுகையில இருந்தா என்ன ஓதினார் என்னது ஞாபகம் இல்லை. குல்து லாக்கின் அன அத்ரி, எனக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் என்ன ஓதினாங்க. கரஅ சூரத்த கதா வ கதா, இன்னென்ன சூரத்துக்களை நபியர்கள் ஓதினார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். நேத்த விடுங்களே, இன்றைக்கு இஷாக்கு என்ன ஓதினு கேட்டா எப்படி நம்ம நிலைமை, குர்ஆன் ஓதினா நம்மளுக்கு கன்ஃபார்மா இருக்குமே ஒழிய என்ன சூரத் ஓதினா இப்பயே நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க என்னதான் இருக்கும் அப்படின்றது. அப்படித்தான் நமது நிலைமை இருக்கிறது. என்ன சூரத் ஓதினாலும் நம்மளுக்கு ஞாபகம் இல்லை. அவசரமா முடிப்பாரா, அதான் நம்மளுக்குள்ள முழு ஞாபகம். அவசரமா முடிப்பாரா, எத்தனை நிமிஷத்துல முடிப்பாரு, 2 ரக்காத்துக்கு எவ்வளவு டைம் வச்சு அடுத்த 2 ரக்காத்துக்கு எவ்வளவு போகும், இதுதான் நமது சிந்தனை இருக்கும். என்ன ஓதினார் அது இருக்காது, என்ன ஓதினார் என்று அதுக்கு இருக்க. நம்ம எல்லாம் சுருக்கமாக ஒரு விளக்கம் வச்சுக்கிறோம். நம்மளுக்கு அரபு விளங்காது, நமக்கு அரபு விளங்காதுன்றது. அரபு விளங்கினாலும் நமக்கு அப்படித்தான் இருப்போம். பாருங்க, அபூ ஹுரைராவுக்கு அரபு விளங்கும், சந்திச்சவருக்கு அரபு விளங்கும். அவர் கேட்கிறார் என்ன ஓதினாரு தெரியாது, ஆனா இவர் சொல்றாரு இன்ன சூரத்துக்களை ஓதினார். அப்ப இவர் சொல்றாரு பிற்காலத்தில் அதை சொல்லி காட்டி, அப்ப எப்படி நீங்க கூட சொல்லுவீங்கன்னு சொல்லுவீங்க. நான் சொல்லாத செய்தியெல்லாம் ஞாபகம் வச்சுட்டீங்க. ரசூலுல்லாஹ் இஷால என்ன ஓதினாங்கன்றதையும் நான் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இவருடைய ஆர்வத்தின் உச்சகட்டத்தில் ரசூலுல்லாஹ் கிட்ட போறாங்க. புகாரில் வர செய்தி 5076. அல்லாஹ்வின் தூதரே
யா ரசூலுல்லாஹ் இன்னி ரஜுலுன் ஷாப், நான் ஒரு இளைஞன். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியோட காலத்துல ஒரு இளைஞராக இருக்கிறார். இன்னி ரஜுலுன் ஷாபுன், நான் ஒரு இளைஞனாக இருக்கிறேன். வ அனா அகாஃபு அலா நஃப்ஸி அனத், நான் தவறி போய் விடுவேனோ என்று என்ன செய்கிறேன், நான் பயப்படுகிறேன். வலா அஜிதுமா அத்தஸவ்விஜு பிஹின் நிஸா, திருமணம் முடிக்கிறதுக்குரிய பொருளாதாரமும் என்னிடத்தில் இல்லை. ஃபஸக்கத அன்னி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமைதியாகிறாங்க. இப்போ சொன்ன உடனே ரசூல் அமைதியாகிறாங்க. சும்மா குல்து மித்ல தாலி, மறுபடி திருப்பி என்ன செஞ்சேன், நான் ரிப்பீட் ரசூல் அவங்களுக்கு அதை சொன்னேன். ஃபஸக்கத அன்னி, ரசூல் அமைதியாகிறாங்க. சும்மா குல்து மித்ல தாலி, திருப்பி மூணாம் முறையும் சொன்னேன். மூணாம் முறையும் ரசூலுல்லாஹ் மௌனமாக இருந்தார்கள். நாலாம் முறை திருப்பி அல்லாஹ்வின் தூதரை, தான் என்ன நிலைமை, நான் இளைஞனாக இருக்கிறேன், வசதி இல்ல, திருமணம் முடிக்கலாம் இருக்குது, என்ன செய்யறது என்று கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தை சொல்லல என்னத்துக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் அங்க விளங்குறாங்க. அபூ ஹுரைரா என்ன கேட்டார் தெரியுமா, திருமணம் முடிக்க பணம் கேட்கல, திருமணம் முடிக்க பணம் கேட்கல, மகர் கேட்காத மனைவி கேட்கல. அபூ ஹுரைரா என்ன கேட்கிறான்னு ரசூலுல்லாஹ் விளங்குச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவே, அதாவது ஜஃபல் கலமு பிமா அன்த லாகின் ஃபக்தசி அலா தாலிக அவுதர். ரசூலுல்லாஹ் பதிலா சொல்றாங்க, அபூ ஹுரைராவே, பேனை காஞ்சிட்டு, அல்லாஹ் எழுதிய ஏடு காய்ந்து விட்டது, அதனால நீங்க விரும்பினால் ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளுங்கள், விரும்பினால் செய்யாமல் இருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அபூ ஹுரைரா அதைத்தான் கேட்டாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஆண்மை நீக்கம் செய்யவா, அப்படின்னா எனக்கு திருமணம் என்ன செய்ய தேவை, அவசியம் இல்லாமல் போய்விடும் என்பதைத்தான் அபூ ஹுரைரா கேட்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பேனை காய்ந்து விட்டது அபூ ஹுரைராவே, இது இப்படி நீ நடப்பதால எந்த பிரயோஜனமும் கிடையாது உனக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு தடை செஞ்சுக்கிறாங்க. தடை செய்தது தான் இந்த வார்த்தையில் என்ன செய்றாங்க சொல்றாங்க. உஸ்மான் இப்னு மதுஊன் கூட ரசூலுல்லாஹ் கிட்ட நேரடியா கேட்டாங்க, இந்த மாதிரி அவர் அனுமதியை கேட்டார்கள். அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க. அதான் திருப்பி 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 3-4 முறை என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. இதைத்தான் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறான்னு அவருக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏடுகள் காய்ந்து விட்டன, நீங்க இப்படி நடப்பதனால உங்களுக்கு எந்த மாற்றமும் என்ன செய்ய போவதில்லை, அதுல ஏற்பட போவதில்லை அபூ ஹுரைராவே என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, உஸ்மான் இப்னு மதுஊன் ரசூலுல்லாஹ் கிட்ட போய் அனுமதி கேட்டார் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி எல்லாம் நாங்க ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளவா, அப்ப வணக்கத்துல நல்லா ஈடுபடலாம் என்று. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, அவருக்கு அனுமதி கொடுத்திருந்தால் நான் செய்திருப்பேன், அவருக்கு அனுமதி கொடுத்திருந்தால் நான் செய்திருப்பேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அதாவது வாழ்க்கையிலே நடந்த சில செய்திகள், ஒரு முக்கியமான 2-3 செய்திகளை நான் இந்த இடத்துல சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பிற்காலத்தில் சொல்றாரு, சனநூல் கயிறு இருக்கிறான், அது மாதிரி ஒரு அழகான ஒரு கயிறு எடுத்து அவர் என்ன செய்யறார் என்று சொன்னால், அதாவது மூக்கில் அப்படி போட்டு அவர் அப்படி செஞ்சு கண்டிக்கிறார், அதாவது கிளியர் பண்ணி கண்டிக்கிறார். அந்த நேரத்தில் அந்த கயிறை பார்த்துட்டு அபூ ஹுரைரா எல்லாம் சொல்றாங்க, பஹின் பஹின் அபூ ஹுரைரா யத்தமஹத்து ஃபில் குத்தான். விளங்கிட்டா, அபூ ஹுரைரா என்ன நிலைமையில இருக்கிறீங்க நீங்க, கொட்டன் அதாவது புடவை, அதாவது கொட்டன் புடவையால நீங்க வந்து என்னது உங்களுடைய அதாவது அசுத்தங்களை கிளீன் பண்ணி கொண்டிருக்கிற நிலைமையில இருக்கிறீங்க, அவ்வளவு வசதியில நீங்க இருக்கிறீங்களா. அபூ ஹுரைரா தன்னை பார்த்தே சொல்றாரு, லகத் ரஅய்துனி வ இன்னி லஅഖிரு ஃபீமா பைன மிம்பரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா ஹுஜ்ரத்தி ஆயிஷா மக்ஷியன் அலைஹி. நான் நபியுடைய காலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பருக்கு மத்தியில் பசியில் மயங்கி விழுந்திருக்கிறேன், பசியில் மயங்கி விழுந்திருக்கிறேன். அப்படி விழுகிற நேரத்தில் எனக்கு பைத்தியத்தின் காரணமாக நான் அந்த மாதிரி விழுந்திருக்கிறேன் என்று நினைத்தவர்கள் என்னை தட்டி எழுப்புவதற்காக காலால் என்னை அசைத்திருக்கிறார்கள். இந்த களத்தில் இப்படி தட்டி இருக்கிறார்கள், உணர்வு வருவதற்காக காலால் தட்டி இருக்கிறார்கள். நான் உண்மையிலே வமாபி ஜுனூன் வமாபி இல்லல் ஜூ, எனக்கு பைத்தியம் அல்ல, எனக்கு பசி பட்டினியின் காரணமாக நான் அப்பொழுது விழுந்திருக்கிறேன், இப்பொழுது உனது வசதி இந்த நிலைமைக்கு போய்விட்டதா என்று சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை தானே நொந்து கொண்ட செய்தியை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எந்த அளவுக்கு நாம் வறுமையில் இருந்தோம் தெரியுமா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த சில நேரத்தில் எங்களுக்கு சாப்பாடு வரும், ஈத்தம்பழங்கள் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஈத்தம்பழம் தான் எடுக்கணும், மற்றவர் எடுப்பவராக இருந்தால் அனுமதி கேட்டுவிட்டு இன்னொன்று எடுங்க என்று சொல்லுவாங்க. அவ்வளவு கொஞ்சம் தான் வரும், 70 பேருக்கு ஒவ்வொரு ஈத்தம்பழம் போகும். சப்போஸ் ஒருவர் பசி ஓவராக இருந்தால் கொஞ்சம் கூட வந்திருந்தா நம்ம 2 ஈச்சம்பழம் சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு சொல்லுவோம், இன்னி கரந்து ஃபக்ரினு, நான் வந்து இன்னி கரந்து ஃபக்ருனு, நான் வந்து 2 என்ன செஞ்சுக்கிறேன், சாப்பிட்டு இருக்கிறேன், சேர்த்து தின்றிருக்கிறேன், நீங்களும் 2 என்ன செய்யுங்க எடுத்துக்கங்க என்று சொல்லித்தான் நாம் என்ன செய்வோம், சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு வறுமையில் இருந்தோம்.
இப்ப நான் வசதியோடு இருக்கிறேனா அப்படின்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னைத்தானே இந்த மாதிரி சொல்லிக்கொண்ட செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு அழகான செய்தி, புகாரிலே வரக்கூடிய செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், பசியின் காரணமாக நான் பள்ளியில தூங்கிக் கொண்டிருந்தேன். என்னை அப்படியே மல்லாக்க அப்படி படுக்க வச்சு அதாவது வயிற்று பகுதி அழுத்தி தூங்கிக் கொண்டிருந்தேன். என்னால பசி தாங்க முடியவில்லை. வெளியே வந்து பள்ளி வாசலுடைய அந்த வாசல்ல நான் என்ன செஞ்சேன், அமர்ந்து கொண்டேன். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு பல்லாயிரக்கணக்கான செய்திகளை அறிவித்த நபித்தோட செய்தியை பாருங்க எப்படி இருக்கின்றேன். நான் பள்ளியுடைய வாசல்ல என்ன செய்தேன், நின்று கொண்டிருந்து எதிர்பார்த்தேன், யாரா நம்மளுக்கு உணவு தர வேண்டும். அவ்வளவு பட்டினிலா இருந்தேன். கேட்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். ஆனா எனக்கு கேட்க மனசு இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், அக்ரினி என்று சொன்னேன். அக்ரினி என்று சொன்னால் எனக்கு குர்ஆனை ஓதித்தாருங்கள் என்று அர்த்தம். அக்ரினி என்றா எனக்கு சாப்பாடு தாங்க, விருந்து தாங்க அர்த்தம். அப்ப நான் ரெண்டுக்கும் மாதிரி என்ன செஞ்சேன், அதாவது அக்ரினி என்று சொன்னேன். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஏற்கனவே படிப்புல ஆர்வம் உள்ளவரா இல்லையா? அப்ப இதை கேட்ட உடனே அபூபக்கர் அவர்கள் 2-3 குர்ஆன் வசனங்களை எனக்கு ஓதி காட்டினார்கள். போய்விட்டார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். எனக்கு சில வசனங்களை ஓதி காட்டுங்கள் என்றார்கள். என்னை அவர் வீட்டுக்கு அழைத்து சென்று குர்ஆனை பிரட்டி, அப்படியே வருது ஃபதஹல் முஸ்ஹஃப, அவரிடத்தில் இருந்த முஸ்ஹஃபை பிரட்டி எனக்கு ஓதி காட்டினார். அவரை விட அந்த வசனத்தை நான் அறிந்தவனாக இருந்தேன் என்றார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவரை விட அந்த வசனத்தை நான் அறிந்தவனாக இருந்தேன். அவருடைய வீட்டை விட்டு நான் வெளியே வந்தேன். கொஞ்சம் தூரம் போகின்ற நேரத்தில் பசியின் அகோரத்தின் காரணமாக மயங்கி விழுந்தேன். பசியின் அகோரத்தின் காரணமாக நான் மயங்கி விழுந்தேன். கொஞ்ச நேரத்தில் என்னை ஒருவர் தட்டுவது போன்ற உணர்வு ஏற்பட்டது. எழும்பி பார்த்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டி எழுப்புறாங்க, இல் ஹக் யா அபூ ஹுரைரா, அபூ ஹுரைராவே என்னோட பின்னால வாங்க என்று சொன்னார்கள். அவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார். இவர் ஒன்றுமே ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லல. அவர் சொல்லுகிறார், எனது முகத்தை பார்த்து நபி அவர்கள் அறிந்து கொண்டார்கள். எனது முகத்தை பார்த்து எனது பசியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பசி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய பசியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து கொண்டார்கள். அபூ ஹுரைரா உச்சகட்ட அகோர பசியில போறாங்க. ரசூலுல்லாஹ்வோட வீட்டுக்கு போன பார்த்தா ஒரு பால் பாத்திரம் இருக்கிறது. பால் கோப்பை பால் பாத்திரம் ஒன்று இருக்குது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைராவே அஹ்லு சுஃபா எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க என்று சொன்னார். அஹ்லு சுஃபா எல்லோரையும் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, நான் பசியிட உச்சகட்டத்தில் நினைச்சேன், இது எனக்கே போதாது, இந்த பால் என்னது எனக்கு போதாது, எல்லா சுப்பாவாசிகளை கூட்டிட்டு வந்தா இது எம்மாத்திரம் என்றாலும் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் பின்பற்றுவது எமக்கு கடமை. அதனால நான் என்ன செஞ்சேன், அந்த பசியுடைய கட்டத்துல கூட நான் அவர்களை அழைத்து வந்தேன். அவங்க எல்லாரும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ ஹுரைராவை பாலை கொடுங்கன்னு சொன்னார். இவர் பசியில் இருக்கிறாரு, பட்டினியில் இருக்கிறார். அந்த அகோரம் அவர் பாலை எடுத்து ஒவ்வொருவராக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அப்படியே பங்கிட்டு வருகிறார்கள். அப்படி எல்லாம் முடிஞ்சு ஒவ்வொருத்தரா என்ன செய்யறாங்க, அதாவது குடிக்கிறாங்க. குடிச்சு ஒவ்வொருவரும் இவராக குடிக்கிறார். எல்லாம் குடித்து முடிந்த பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் வந்தேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புன்னகைத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சிரித்தார்கள். சிரித்துவிட்டு சொன்னார்கள், பகீது அன வ அன்த, நானும் நீங்களும் மட்டும்தான் எஞ்சி இருக்கிறோம் அப்படி என்று சொல்லிட்டு, குல்து சதக்த யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை உண்மை உரைத்தீர்கள். கால இக்தார், அப்படி எரிங்க, அப்படியே எரிங்க என்று சொன்னார்கள். உக்கூத் ஃபஷ்ரப், குடிங்க என்று சொன்னார்கள். ஃபகஅத்து ஃபஷரிப்து, நான் உட்கார்ந்தேன், குடிச்சேன். பசி தீரும் வரைக்கும் நான் குடிக்கிறேன். அப்படியே குடித்து முடிந்த பின்னால போதும் என்று ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தேன். ஃபகால இஷ்ரப், குடிங்க என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுபடி நான் குடித்தேன். ஃபஷரிப்து ஃபமா ஸால யகூலு இஷ்ரப் இஷ்ரப் இஷ்ரப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிங்க குடிங்க என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். நானும் குடித்துக் கொண்டே இருந்தேன். கடைசியில் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே குடிங்க என்று சொன்ன உடனே நான் சொன்னேன், லா வல்லதி பஅஸக பில் ஹக் மா அஜிது லஹு மஸ்லகா, இதுக்கங்களை எனக்கு குடிப்பதற்கு இடம் இல்லை அப்படி என்று நான் என்ன செய்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்லும் வரைக்கும் நபியர்கள் குடிங்க என்று சொல்லிக் கொண்டிருந்தாங்க. அப்ப அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி, அதை கிடைத்தோடனே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி எஞ்சியதை குடித்து முடித்தார்கள். எஞ்சியதை குடித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடித்தார்கள் பார்க்கிறோம். நபி அவர்களுடைய வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு பால் கோப்பை கிடைப்பது இருக்கிறதே,
அது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எமக்கு தங்கம் கிடைப்பதற்கு சமம். ரசூலுல்லாஹ்ங்கட வீட்டில் ஒரு பால் கோப்பை கிடைப்பது. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நினைச்சு பாருங்க, அந்த அளவுக்கு வறுமையில இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பால் கோப்பை எடுத்து அத்தனை பேருக்கும் பங்கிட்டு முடித்து அபூ ஹுரைராவுக்கும் குடித்து முடிந்த பின்னால தான் குடிக்கின்ற அளவுக்கு பொறுமையாக நின்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருந்திருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான் பட்ட கஷ்டங்களில் ஒன்றாக பிற்காலத்திலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அதே போன்று ரசூலுல்லாஹி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தனது வறுமையில் இன்னொரு பகுதியை சொல்லி காட்டினார்கள். ஒரு முறை நான் பசியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியேறினேன். அந்த நேரத்தில் சுஃபாவாசிகள் ஒரு சிலரை நான் பார்த்தேன். அப்ப கேட்டேன், என்ன விஷயம் நீங்க வெளியேக்கிறீங்கன்னு சொல்லி. இல்ல பசியாயிக்குது, அதனாலதான் என்ன செய்வோம், ரசூலுல்லாஹ்வோட வீட்டுக்கு போவோம் அப்படின்னு முடிவெடுத்தோம். அல்லாஹ்வுடைய தூதரை வீட்டுக்கு போவோம்னு முடிவெடுத்தோம். ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுடைய வரலாறு படிக்கிற நேரத்தில் இந்த பசி என்கின்ற அந்த செய்தியை பார்க்கிற நேரத்தில் எத்தனை செய்திகள் சுபஹானல்லாஹ். வறுமையும் பட்டினியும் பசியும் அவர்களை நிறையவே வாட்டிக்கிறத பார்க்கிறோம். ஆனா அவைகளுக்கு மத்தியில் அவர்கள் அதை ஒரு இஷ்யூவாவே என்ன செய்யல, அதை எடுக்காமல் இந்த இஸ்லாத்துக்கு செய்த அந்த ஹிதுமத்துக்களையும் சேவையும் பார்க்கின்ற பொழுது நாங்களாம் எம்மாத்திரம் நினைச்சு பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த நிலைமை அடைந்த உடனே அப்ப வாங்க நானும் பசியோட தான் நான் வந்தேன், மா அக்ரஜனா இல்லல் ஜூ என்று சொல்றார் அவங்களும். அப்ப எல்லோரும் சேர்ந்து ரசூலுல்லாஹ்வோட வீட்டுக்கு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே வறுமையில இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு வீட்டுக்கு போன உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறான், மா ஜா அபிக்கும் ஹாதிஹி ஸாஆ, ஏன் இந்த நேரத்தில் வந்தீர்கள் அப்படின்னு கேட்கலாம். அல்லாஹ்வின் தூதரே பசி, அதனால என்ன செய்தோம், நாங்கள் வந்தோம் என்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் ஈத்தம்பழங்கள் எடுத்தாங்க, ஒரு பிளேட்ல ஈத்தம்பழங்கள் எடுத்தாங்க. எடுத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொருவருக்கும் 2 ஈத்தம்பழங்களை கொடுத்தார்கள். 2 ஈத்தம்பழங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். குலு ஹாதைனி தம்ரதைன் வஷ்ரபு அலைஹிமா மினல் மா ஃபஇன்னஹுமா சதுஜ்ஸியானிக்கும் யௌமக்கும் ஹாதா. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதை நீங்க 2 ஈச்சம்பழத்தை சாப்பிடுங்க, அதுக்கு மேல தண்ணியை குடிங்க, இன்றைக்கு அது உங்களுக்கு போதும், இன்றைக்கு உங்களுக்கு அது போதும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லோரும் 2 சாப்பிட்டார்கள். நான் வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 1 சாப்பிட்டுட்டு இன்னொரு ஈத்தம்பழத்தை அப்படியே கீழே எடுத்துட்டாங்க, மறைத்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டார்கள். அபூ ஹுரைராவே, என்ன விஷயம், அடுத்த ஈத்தம்பழத்தை ஏன் நீங்க ஒளிச்சீங்கன்னு கேட்டாங்க. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனது தாய்க்கு கொண்டு போவதற்காக இந்த ஈத்தம்பழத்தை நான் ஒளித்தேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை சாப்பிடுங்கள் அபூ ஹுரைராவே, அதை சாப்பிடுங்கள், ஃபஸனுதீக லஹா தம்ரதைன், உங்களுக்கு இன்னும் 2 ஈத்தம்பழங்கள் நான் தருகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அவ்வளவு வறுமைக்கு மத்தியிலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, கான பர்ரம் பி உம்மிஹி, தனது தாயோடு சிறந்த ஒரு மனிதராக, நன்மை பாராட்டக்கூடிய ஒரு மனிதராக, உபகாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதராக என்ன செய்தார், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் பேரை வைத்துக் கொண்டு சொன்னார்கள். அவருடைய தாயோடு நடந்த இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். கொஞ்சம் பேரை வைத்துக் கொண்டு சொன்னார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா கலக்கல்லாஹு முஃமினன் யஸ்மஉ பி இல்லா அஹப்பனி, இந்த உலகத்தில் எந்த முஃமினாக இருந்தாலும் என்னை பற்றிய செய்தி கேள்விப்பட்டால் நிச்சயமாக என்னை விரும்புவார். இந்த உலகத்தில் எந்த முஃமினாக இருந்தாலும் அவரை என்னை விரும்புவார், அவர் கட்டாயம் என்னை விரும்புவார் என்று சொன்னார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப கேட்கிறாங்க, அதை கேட்டுக்கொண்டிருப்பவர் கேட்கிறார், வமா இல்முக பிதாலி, எப்படி சொல்றீங்க, உங்களுக்கு அந்த அறிவு எப்படி கிடைச்சது அப்படின்றாங்க. கால இன்ன உம்மி கானத் முஸ்ரிகா, அவர் சொல்றார், என் தாய் வந்து முஸ்ரிக்கான ஒரு பெண்மணியாக இருந்தால், வகுந்து அதுஹா இலல் இஸ்லாம், இஸ்லாத்தின் பக்கம் நான் அவரை நிறைய அழைச்சிக்கொண்டே இருந்தேன், வகான தபா அலைய, என்னை அவ வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அப்ப இப்படியே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்ப எல்லாம் வீடு அமைஞ்ச நேரம் பல முறை என்ன செய்யறா, இஸ்லாத்துக்கு கூப்பிடுறாங்க, அவ வந்து வரவே இல்லை, முஸ்ரிக்காவே இருக்கிறாங்க. ஆனா அபூ ஹுரைரா தாய், இவ்வளவுதான் வாழ்க்கை, அவருக்கு மனைவி கூட இல்லை, இவ்வளவுதான் வாழ்க்கை அப்ப இருந்தார். பிற்காலத்துல திருமணம் முடிச்சார். அப்ப இந்த மாதிரியே போகுது. அப்ப ஒரு நாள் நான் என்ன செஞ்சேன், தாயிட்ட போய் இஸ்லாத்தை எடுத்து சொன்னேன். தாயே, இஸ்லாத்தை ஏத்துக்கங்க, இஸ்லாத்துடைய பெருமதிகளை நான் எடுத்து சொன்னேன். கட்டுமையாக கோவப்பட்ட எனது உம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசி விட்டார்கள், நபி அவர்களை விமர்சித்து விட்டார்கள், தூற்றி விட்டார்கள். எனக்கு வேதனையாக வந்தது. என் தாய் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படி சொன்னது எனக்கு மிக வேதனையாக இருந்தது. உடனே நான் என்ன செஞ்சேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துக்கு போனேன். வஅன அப்கி, அழுது கொண்டு போனேன். அழுது கொண்டு போய், அல்லாஹ்வின் தூதரே, என் தாய்க்காக துஆ கேளுங்கள், அவ இஸ்லாத்துக்கு வரணும். நான் எவ்வளவு சொன்னாலும் என்ன செய்றா இல்லை, ஏற்றுக்கொள்கிறா இல்லை, உங்களை பற்றி தவறாக என்னிடத்தில் பேசிவிட்டார்கள் என்று சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முறையிடுகிறார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள், அல்லாஹும்ம ஹதி உம்ம அபீ ஹுரைரா, யா அல்லாஹ் அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு நேர்வழி காட்டுவாயாக, அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு நேர்வழி காட்டுவாயாக நபி அவர்கள் துஆ கேட்டார்கள். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை ஏற்றுக்கொள்வான் என்ற ஒரு எண்ணம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு உள்ளத்தில் இருக்குமா இல்லையா? வாராங்க வீட்டுக்கு வந்தால் வீட்டுடைய கதவு பூட்டப்பட்டிருக்கிறது, வீட்டுக்குள்ளே தண்ணீர் சத்தம் கேட்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஹுரைரா கதவை தட்டுகிறார்கள். தாய் சொல்றா, கொஞ்சம் நில்லுங்க அபூ ஹுரைராவே, கொஞ்சம் நில்லுங்கள் என்று சொன்னார்கள். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தாய் என்ன செஞ்சா, கதவை திறந்தார். கதவை திறந்து பார்த்தா அவட ஃபேஸ்ல இருந்து கையில என்ன செய்து, முகத்துல இருந்தெல்லாம் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப நான் அதை பார்த்த உடனே தாய் என்னை கண்டவுடன் சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹ் தஆலா அந்த அதாவது இஸ்லாத்தை அந்த தாயுடைய உள்ளத்தில் அடுத்த செகண்டே போட்டிருக்கிறார். நபியுடைய பிரார்த்தனை காரணமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் அந்த சந்தோஷம் தாங்க முடியாமல் அபூ ஹுரைரா மறுபடி அழுது கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட போனார். ரசூலுல்லாஹ்ட்ட போய், அல்லாஹ்வின் தூதரே, என் தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான், உங்களோட துஆவை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான், துஆ கேளுங்கள் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள், என்னை பற்றியும் என் தாயை பற்றியும் யாரெல்லாம் கேள்விப்படுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் என்னை விரும்ப வேண்டும் என்று துஆ கேளுங்கள், அவர்கள் எல்லோரும் எம்மை விரும்ப வேண்டும் என்று துஆ கேளுங்க என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஹப்பிப் அபீதக ஹாதா வ உம்மஹு இலா இபாதிக்கல் முஃமினீன வ ஹப்பிப்ஹும் இலைஹிமா. யா அல்லாஹ், இந்த அடியானையும் இவருடைய தாயையும் உனது முஃமினான அடியார்களுக்கு மிகவும் விருப்பமானவர்களாக ஆக்கி வைப்பாயாக, அவர்களும் இவர்களை விரும்பக்கூடியவர்களாகவும் இவர்கள் அவர்களை விரும்பக்கூடியவர்களாகவும் ஆக்கி வைப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஷ்டத்துக்கு மத்தியில் தாயோடு இருந்த அந்த முன்மாதிரி, படிப்பில் இருந்த அந்த முன்மாதிரி, வறுமையை பொறுத்த அந்த முன்மாதிரி, இதெல்லாம் நாங்கள் நினைச்சு பாருங்க. அதுதான் அல்லாஹ் தஆலா எதிர்காலத்தில் அவரை இந்த இஸ்லாமிய செய்திகளை மிகவும் தாங்கிய ஒரு சிறந்த நபித்தோழராக மாற்றுவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. அன்புள்ள சகோதரர்கள், ஒரு முறை உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் ஒரு பொறுப்பு கொடுப்பதற்காக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். அழைத்து இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார், வேண்டாம், எனக்கு இந்த பொறுப்புகள் எதுவும் என்ன செய்ய வேண்டாம், தர வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, தக்ரஹுல் அமல் வகத் தலபல் அமல மன் கான கைரம் மின்க். வேலையை வெறுக்கிறீங்களா, பொறுப்பை வெறுக்கிறீங்களா? உங்களை விட ஒரு சிறந்த ஒரு பொறுப்பை கேட்டார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், பொறுப்பை கேட்டு வாங்கினார், நீங்க எப்படி மறுப்பீர்கள் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள். இவர் சொன்னார், யூசுப் நபியுன் இப்னு நபியின் இப்னு நபியின் வ அன அபூ ஹுரைரா இப்னு உமைமா அப்படின்றார். யூசுப் ஒரு நபியுடைய மகன், அவரது தந்தை ஒரு நபி, அவரது தந்தை ஒரு நபி, நான் உமைமாவுடைய புள்ள, நான் நபி கிடையாது, நான் உமைமாவுடைய பிள்ளை, அவரை என்ன செய்ய வேண்டாம், பொறுப்பில் ஒப்பிட வேண்டாம் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வளவு அறிவு வளர்ந்திருந்தும் இவ்வளவு ஹதீஸ்கள் தெரிந்திருந்தும் பணிவில கேள நின்றார். எப்படி சொன்னாரு, அபூ ஹுரைரா இப்னு உமைமா, நான் அப்படிப்பட்டவன், என்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுக்கு ஒப்பிடுகிறீர்களா என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணப்படுக்கை செய்தி முழுமையாக வந்து சேர்ந்திருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண வேளையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப பக்கத்தில் இருக்கிற மக்களை பார்த்து அவர் ஞாபகப்படுத்துகிறார், நஷத்து யதீமன், ஒரு அனாதையாக நான் வளர்ந்தேன், ஒரு அனாதையாக நான் வளர்ந்தேன், வஹாஜர்து மிஸ்கீனா, ஒரு ஏழையாக நான் ஹிஜ்ரத் செய்தேன், வகுந்து அஜீரன் லிப்னதி கஸ்வான், கஸ்வானுடைய ஒரு பிள்ளைக்கு, பெண் பிள்ளைக்கு நான் ஒரு வேலைக்காரனாக, கூலிக்காரனாக ஆளாக இருந்தேன், நான் கூலி வேலை செய்து கொண்டிருந்தேன், பித்ஆமி பத்னி, சாப்பாட்டுக்கு தான் எனக்கு கூலி, சாப்பாடு தான் எனக்கு கூலியா கிடைக்கும், அப்படிப்பட்டவனாக நான் இருந்தேன் என்று சொல்லிட்டு அவர்கள் போகின்ற நேரத்தில் எல்லாம் அவருக்கு பின்கால நாங்கள் பிரயாணம் செய்வேன், அவர்கள் இறங்கினால் அவர்களுக்காக விறகு சுமந்து வருவேன், அப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரனாக நான் இருந்தேன். ஃபல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅல தீன கவாமன் வ அபா ஹுரைரத இமாமன் பஅத அன் கான அஜீரன் லிப்னதி கஸ்வான் அலா ஷிப்இ பத்னிஹி வ ஹமூலத்தி ரிஜ்லிஹி. அன்புள்ள சகோதரர்களே, சொல்றாரு, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅல தீன கவாமன், இந்த தீனை எனக்கு கவாமாக, என்னை நிமிர்ந்து நிற்பதற்கு தந்தானே, அவனுக்கே எல்லா புகழும், அந்த ரப்புக்கே எல்லா புகழும். அபூ ஹுரைராவை மார்க்கத்தில் ஒரு இமாமாக ஆக்கினானே, அவனுக்கே எல்லா புகழும். நான் கஸ்வானுடைய பெண் பிள்ளைக்கு வேலைக்காரனாக இருந்தவன் என்று சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மரணப்படுக்கையிலே சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதாவது மர்வான், இவர் மரணப்படுக்கையில் இருக்கிற நேரத்தில் மதீனாவுடைய ஆட்சியாளர் மர்வான் என்ன செய்கிறார், இவரை பார்க்க வருகிறார்.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மர்வானுக்கும் இடையில் இருந்த ஹதீஸ் தொடர்புகள் என்று ஒரு பகுதி சொல்லலாம். மர்வான் இவரை சந்திக்க வருகிறார்கள். வந்த நேரத்தில் ஷஃபாக் அல்லாஹு யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவே, அல்லாஹ் உங்களுக்கு நோய் நிவாரணத்தை தரட்டும், நீங்கள் சுகதேகியாக மாறட்டும் என்று சொல்லி மர்வான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள். சொல்லி முடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி உஹிப்பு லிகாஅக் ஃபஅஹிப்ப லிகாஇ, யா அல்லாஹ், நான் உன்னை சந்திப்பதை விரும்புகிறேன், எனது சந்திப்பை நீ விரும்புவாயாக என்று சொன்னார்கள். அல்லாஹும்ம இன்னி உஹிப்பு லிகாஅக் ஃபஅஹிப்ப லிகாஇ, யா அல்லாஹ், நான் உன்னை சந்திப்பதை விரும்புகிறேன், என்னை குணப்படுத்தாதே என்று சொன்னார்கள். நான் உன்னை சந்திப்பதை விரும்புகிறேன், எனது சந்திப்பை நீ விரும்பு என்று சொன்னார்கள். அதை சொல்லி மர்வான் வெளியேறி கொஞ்சம் தூரம் போகவில்லை, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உயிர் பிரிந்தது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உயிர் பிரிந்தது என்ற செய்தியை பார்க்கிறோம். ரலியல்லாஹு அன்ஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த கஷ்டம், இந்த பொறுமை, இந்த வறுமை, இந்த பசி, தாயோடு செய்த அந்த அதாவது நட்பு உறவு, இவைகளெல்லாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இன்று உலகம் போற்றும் ஒரு நபித்தோடராக யாருமே விட்டு கொடுக்காத எந்த முஸ்லிமாக இருந்தாலும் சிறிய வயதிலிருந்து முதலாவது ஒரு பேர், ஒரு பொடியன், ஒரு இளைஞர், ஒரு சிறுவன் ஹதீத பாடமாக்குறான்னு சொன்னா அன் அபீ ஹுரைரான்னு தான் செய்வான், பாடமாக்கும். யாராவது பிள்ளைக்கு முதலா பாடமாக்குற செய்தி என்ன? அன் அபீ ஹுரைரத்தை இயற்கையாக அதிக பாடமாகும். உமர் இப்னுல் கத்தாப் என்ற பெயர்கள், அபூபக்கர் என்ற பெயர்கள் ஞாபகத்திலே இருந்தாலும் ரலியல்லாஹு அன்ஹுமா மனனம் என்று வரக்கூடிய செய்தியாக இருந்தால் அன் அபீ ஹுரைரா என்ற ஒரு செய்தி சின்ன வயதிலிருந்து என்ன செய்துவிடும், மனனமாகிவிடும் என்கின்ற அளவுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா உயர்த்தி வைத்தான். உண்மையிலே அவருடைய வரலாறை கேட்கின்ற பொழுது நபியவர்கள் கேட்ட துஆ இருக்கிறது, யா அல்லாஹ், நான் அபூ ஹுரைராவுடைய தாயை விரும்புகிறேன், அவர்களை மூமின்களுக்கு விருப்பமானவர்களாக ஆக்குவாயாக என்று கேட்டு விரும்பாத எந்த மூமினும் என்ன செய்ய மாட்டார்கள், இருக்க மாட்டார்கள் என்று சொல்கின்ற அளவில் ஒரு முன்மாதிரி மிக்க வாழ்க்கையாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை இருந்ததை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீதுகளை அறிவிக்கின்ற நேரத்தில் ஹதீதுகளோடு சம்பந்தப்பட்ட செய்திகள் இருக்கிறதே, அவைகளை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல மணி நேரங்கள் பேசுகின்ற அளவுக்கான செய்திகள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இதை ஒரு முன்மாதிரியாக எடுத்து, அறிவுத்துறைக்கு ஒரு முன்மாதிரியாக எடுத்து, எமது வாழ்க்கையில் அறிவு விஷயத்தில் அட்லீஸ்ட் அவர் போன்று இல்லாது விட்டாலும் ஓரளவிலாவது எமது அறிவு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ